சிரிக்கும் சிங்கார பூமஞ்சம் தேட தென்றல் அனுராக தாலாட்டு பாட சிரிக்கும் சிங்கார பூமஞ்சம் தேட தென்றல் அனுராக தாலாட்டு பாட தெரிந்தும் சிலை ராஜன் படை வீசவே தெரிந்தும் சிலை ராஜன் படை வீசவே இதுவே வாழ்வில் ஆனந்தமே ஆடிவா அருகிலே விளையாடிவா அருகிலே அன்னமே அமுத வண்ணமே அழகு சொன்னமே ஓடிவா ஆடிவா அருகிலே விளையாடிவா அருகிலே விளையாடும் கருவண்டு விழியே கலந்து கவி பாடும் கற்கண்டு மொழியே கனிந்து விளையாடும் கருவண்டு விழியே கலந்து கவி பாடும் கற்கண்டு மொழியே இதுவே வாழ்வானந்தமே ராணி கலைவாணி கல்யாணி இயலிசை ராணி கலைவாணி கல்யாணி மாசிலாரூபா
பாரில் பெற முடியாத அமுதம் பாவை இதழ்தனில் பார்க்க முடியும். பாரில் பெற முடியாத அமுதம் பாவை இதழ்தனில் பார்க்க முடியும். பிரேமையால் பேரின்பமே, பிரேமையால் பேரின்பமே, இதுவே வாழ்வில் ஆனந்தமே. இருமனம் கலந்த இரவு இதுவே. கிடைத்து விட்டது. என் எண்ணம் ஈடேறுவதற்கு வழி கிடைத்து விட்டது. அரகரா, 100 புஷ்பங்கள் தேவையடா. 100 என்ன குருசுவாமி, அதான் ஆயிரக்கணக்கில் தட்டுல அடைஞ்சு கிடக்குதே. அடி முட்டாள், நான் இந்த புஷ்பத்தையா சொன்னேன்? கல்யாணமாவாத கன்னி மலர்கள் 100 தேவையடா. சிவ சிவா, இது எங்களால் முடியுமா குருசுவாமி? உங்களால் முடியாது என்றால் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? நான் இருக்க பயமே. இதை முகர்ந்தால் சுயநிலை இழந்து விடுவார்கள். இதை கொண்டு போய் காரியத்தை முடித்து வாருங்கள். ஆசிரமத்தில் வளர்ந்தவள் ஒன்றும் அறியாதவள் என்று நினைத்தேன். ஆனால் உன் கண்ணால் என்னை கண்ணி வைத்து விட்டாய். ஆடி பாடிக்கொண்டிருந்த அவளே முதல் பார்வையிலேயே தன் வசமாக்கிக் கொண்டு வீரனின் லட்சம் அதுதானே? ஸ்வர்ணா, சுவாமி, தெய்வீக வரம் அல்லவா நம் காதல். வெண்ணிலா வளர்ந்து பௌர்ணமி ஆனது போல் நம் காதலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமி, தங்கள் முகம் முழுமதியாக இருக்கும் போது நான் என்றும் பௌர்ணமிதான். சந்திரனை பிரியாத பௌர்ணமி. சந்திரா, என்னை ஏமாற்ற பார்க்காதே. நினைவிருக்கட்டும், வரும் சித்ரா பௌர்ணமி. என்ன சுவாமி? ஒன்றுமில்லை ஸ்வர்ணா. உன் காலத்தை மிஞ்சிவிட்டது உன் கவிதை. உன் துடுக்கு மொழிகளுக்கு அடுக்கு மல்லிகையை பரிசளித்தேன். உன் மான்மொழிகளுக்கு மந்தார மாலையை சூட்டுவேன். இதோ இதோ வந்துவிட்டேன். அடிநாயவஞ்சகி, மாயக்காரி, தெருவிலே கூத்தாடியவளுக்கு தேரிலே ஊர்வலம். சிங்கத்தை ஏமாற்றி சிறுநாய் வாழ முடியாது. மறுபடியும் என் கையில் சிக்கிவிட்டாய். இனி உன்னை சித்திரவதை செய்யாமல் விடவே மாட்டேன். என் சொர்ணாவை தவிர வேறு பெண்களை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். பார்த்து பழகிக்கொள். அது இந்த பிறவியில் இல்லை. உன்னை நான் பிரிவது எந்த பிறவியிலும் இல்லை. காமி, சதிபதிகளை பிரித்து வைப்பது பாவம். காதலிப்பவளை கைவிடுவது அதைவிட மகா பாவம். காமி, என்னை காணாமல் சொர்ணா கதறிக் கொண்டிருப்பாள். என்னை அனுப்பிவிடு. அது இந்த பிறவியில் நடக்காது. என் வலது கண் துடிக்கிறது. அவர் என்ன ஆனாரோ, எங்க இருக்காரோ, எனக்கு பயமா இருக்கிறது. எனக்கு பயமா இருக்கிறது. அழாதே, அழாதேம்மா. ஏன் இந்த அதிர்ச்சி? ஆனந்தமான அரண்மனையில் அவசகுர குரலா? குருதேவா, என் தெய்வம். பரிபூரண சுகம், பயம் ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் குருதேவா, என் மகன் எங்க இருக்கிறான்? மக்கள் நலனை முன்னிட்ட ஒரு மகா ரகசியமான விஷயம். அதனால் தான் மாதாவிடம் மனைவியிடம் சொல்லாமல் மற்றவர் கண்ணிலும் படாமல் இருந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டான். ஜபதபங்களை முடித்து விட்டு வந்து சொல்லலாம் என்றிருந்தேன். அதற்குள் மகாராணி அவர்களும் யுவராணி அவர்களும் 600 அரசை வேறாக்கி விட்டீர்களே. உண்மைதானா? இது உண்மைதானா குருதேவா? அவர் எங்கே போனார்? எப்பொழுது வருவார்? பெண்ணே, கலங்காதே. குருதேவா, குருதேவா, குடிமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் இருந்தாற்போல் மாயமாய் மறைகிறார்களாம். மகாராஜாவிடம் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். சுவாமிகள் வருவார்கள் என்று போய் சொல். மகாராணி,
இதன் விஷயம் உங்களுக்கு புரிந்ததா? மன்னர் சென்றது இதற்காகத்தான். இதன் முடிவு தெரிந்த பிறகுதான் இங்கு வருவார். அதனால் அபாயம் ஒன்றும் நேராதே. அவன் வீராதி வீரன், சூராதி சூரன். நான் வருகிறேன் மகாராணி. எழுந்திருங்கள். விளக்கமாக சொல்லுங்கள். என்னத்த சொல்றதுங்க? கன்னி பெண்ணுகள்லாம் காணாம போகுதுங்க. ஒரே மாயமா இருக்குது. ஊரெல்லாம் அல்லோலமா இருக்குதுங்க. இது மனுஷன் செய்யற வேலை இல்லைங்க. ஜெகதம்பிகை, ஜெகதம்பிகை, யாம் அதை கவனிப்போம். அடுத்து வரும் அமாவாசை அன்று அர்த்தராத்திரியில் உங்கள் ஆபத்தை தடுப்போம். காணாமற் போன கன்னி பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம். இந்த மகேந்திர சக்திக்கு எதிர் சக்தி இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை என்று அன்று தெரிந்து கொள்வீர்கள். கவலை என்று சென்று வாருங்கள். ஜெகதம்பிகை இருக்கிறாள். எழுந்திருக்கண்ணி. அத்தே ஸ்வர்ணா, கவலை கூடாது, கண்ணீர் விடவும் கூடாது. கடவுள் கண் திறந்து விட்டார். இன்றோ நாளையோ அரண்மனையிலே அந்த புறத்திலே பத்தரை மாத்து தங்கம் போன்ற சித்திர பதுமையான என் செல்லப்பேரன் தங்கத் தொட்டிலே தவழ்ந்தாடு. அதை கண்டு நீ மகிழ்ந்தாடும் ஆனந்தத்தை இன்று முதல் உன் மதிவதனத்தில் நான் காண வேண்டும். அவர் இன்னும் வரவில்லையே அத்தே. வருவான், கூடிய சீக்கிரம் வருவான். அவன் வரும் சமயத்தில் நீ இப்படி இருந்தால் வருத்தப்படுவான். ஸ்வர்ணா, கவலை இல்லாமல் கலகலப்பாக இரு. எங்கே எங்கே ஒரு முறை சரி. மல்லிகா, இளவரசிக்கு குழந்தை பிறந்து விட்டதா? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. மகாராஜா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா? மாதிரி சுதந்திர தேவியாருக்கு பேர் இருந்தது. என் செல்வமே, என் சிங்கார செல்வமே. ஏனோ ஏனோ என்னாலும் இல்லா ஆனந்தம். ஏனோ ஏனோ என்னாலும் இல்லா ஆனந்தம். ஏனோ எதனாலே? எதனாலயா? காதலாலே கண்கள் நாளும் கலந்ததாலே உண்டாகும் இந்த ஆனந்தம். காதலாலே கண்கள் நாளும் கலந்ததாலே உண்டாகும் இந்த ஆனந்தம். காதலாலே. மறுமல்லிகை மாலையின் பூஞ்சலிலே மகன் மழலையின் புன்னகையாலே.
மறுமல்லிகை மாலையின் பூஞ்சலிலே மகன் மழலையின் புன்னகையாலே விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முத்தமீன்றது போலொரு ஆனந்தம். விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முத்தமீன்றது போலொரு ஆனந்தம். அந்த ஆனந்தமே அதுவும் என் சொந்தமே, என்றும் பிரியாத பேரின்ப பந்தமே. அந்த ஆனந்தமே அதுவும் என் சொந்தமே, என்றும் பிரியாத பேரின்ப பந்தமே. அன்பினாலே அமுதம் போலே, அன்பினாலே அமுதம் போலே, மகனை அடைந்தே நான் மகிழ்வேனே உன்னாலே, மகனை அடைந்தே நான் மகிழ்வேனே உன்னாலே, காதலாலே. என் செல்வகுமாராரோ உன் தந்தை என்று வருவாரோ, என் செல்வகுமாராரோ உன் தந்தை என்று வருவாரோ. அன்னையாம் அன்பின் ஜாதை உன்னை அணைந்தே நல்லாறுதல் தருவாரோ. அன்னையாம் அன்பின் ஜாதை உன்னை அணைந்தே நல்லாறுதல் தருவாரோ. என் செல்வகுமாராரோ உன் தந்தை என்று வருவாரோ. வருவா, நிச்சயம் வருவா. என் மகன் வரவில்லையானா உன் மகன் சும்மா இருப்பானா? அம்மா சொன்னா, உன்னாலும் என்னாலும் முடியாவிட்டாலும் அவன் துடுக்குத்தனத்தை அடக்கி கொண்டு வர இவரால் தான் முடியும். இந்த நடராஜ சின்னம் எங்கள் வாழையடி வாழையாக விளங்கி வரும் ரட்சை. என் தந்தை எனக்கு தந்த நிதி, இதை என் செல்வத்தின் கழுத்தில் கட்டுங்கள். ஆகட்டும். வருகிறான் அவன் சொன்னா வருகிறான். என் மகன் வருகிறான் என்று உன் மகன் சொல்கிறான். வரமாட்டார். திரும்பி இந்த எல்கைக்கே வரமாட்டானா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதை கேட்காதீர்கள். யாம் புகழ நான் விடவில்லை. இந்த அலிகதத்தை படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய மகேந்திர சக்தி அவர்களுக்கு வணக்கம். குருதேவா, அந்த ஸ்வர்ண மஞ்சரி மகா மாயக்கார். அவளுடைய கடந்த வாழ்க்கை களங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன். அந்த பாவியையும் அவள் பெற்ற பாவ உருவத்தையும் நாடு கடத்தினால்தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பேன். இதை எழுதுறது மனிதா? இப்படிப்பட்ட பாவியாயன் வயிற்றில் பிறந்தான். அத்தை, அப்படி சொல்லாதீர்கள். ஆசை கூற வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா? இனி அவனை பற்றி பேச வேண்டாம். இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அருகதை இல்லை. அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இங்கு இடம் ஏது? ஸ்வர்ணா, என்னை மன்னியுங்கள் அத்தை. ஸ்வர்ணா, அவன் உன்னை என்ன மதித்தான்? தகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே, தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே. தீர்ந்தது. இன்றோடு எனக்கும் அவனுக்கும் உள்ள பந்த பாசம் அற்றுவிட்டது. அத்தே, இந்த பாக்யவதி மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மகனை அவமதித்து பேசலாமா? அவர் சொன்னது போல் நான் பாவிதான். சொன்னா, பதிக்கு சேவை செய்யும் பாக்கியம் இல்லாத நான் பாவிதானே. அவர் என் தெய்வம். அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை. ஒரு பாவமும் அறியாத நீ வீண் பழிபாவத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி அம்மா உயிர் வாழப் போகிறார்?
இந்த பச்சிளம் பாலகனை எப்படி பாதுகாப்பார்? தலையெழுத்து தப்ப முடியுமா? அத்தை, அனாதையான என்னை அன்னை போல் ஆதரித்தீர்கள். கையில்லாத பாவினா கரங்குவித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது. அத்தை, என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீர்வதியுங்கள் அத்தை. குருதேவா, அவர் உத்தரவுப்படி எங்களை வெளியேற்றுங்கள். தங்கக்கரங்களை தகர்த்தெறியுங்கள், ஆபரணங்களை அப்புறப்படுத்துங்கள், செய்த பாவத்திற்கு சின்னமாக அவர்களை நாடு கடத்தி விடுங்கள். இதுதான் அரசருடைய கட்டளை. தலை வணங்குகிறேன். அம்மா செய்யாத பாவம் சூழ்ந்ததே, சேராத துன்பம் சேர்ந்ததே. செய்யாத பாவம் சூழ்ந்ததே, சேராத துன்பம் சேர்ந்ததே. அன்பு வைத்தால் அது துன்பம், நெஞ்சில் ஆசை வைத்தால் அது மோசம். ஒன்றுபட்டால் அது பாவம், நல்ல உறவு கொண்டால் அது துரோகம். அம்மா செய்யாத பாவம் சூழ்ந்ததே, சேராத துன்பம் சேர்ந்ததே. அன்னை மார்பிலே தங்க மலர், அது மன்னர் மாளிகை தந்த மலர். இன்று ஏழை போல் பாடுதம்மா, தாயிதய ஊஞ்சலில் ஆடுதம்மா. ஓ மன்னர்களே, ஓ மன்னர்களே, உங்கள் நீதி எங்கே? மனிதர்களே மனம் எங்கே? மங்கையர் நல்லறம் எங்கே? அம்மா செய்யாத பாவம் சூழ்ந்ததே, சேராத துன்பம் சேர்ந்ததே. எடுத்து கொள்ளவோ கைகளில்லை, பால் கொடுத்து காக்கவோ வழியும் இல்லை. விடுத்து போகவோ முடியவில்லை, நெஞ்சில் விழுந்த பாசமோ குறையவில்லை. உன் தாய்மையிலே, உன் தாய்மையிலே உந்தன் செல்வம் வளரும், தளராதே இருள் மறையும், ஒரு நாள் உலகம் விடியும். அம்மா அம்மா
அழாதடா கண்ணே, அழாது. நான் என்ன செய்வேன்? உன்னை வாரி அணைக்க கைகள் இல்லை, உன் வயிற்று பசியை தீர்க்க வழி இல்லை. நான் என்ன செய்வேன் கண்ணே? அழாது, அழாது அப்பா, அழாது. உற்றார் உறவனருக்கு தூரமாய், உலகத்துக்கு பாரமாய், உருகுலைந்த எனக்கு உதவி செய்ய வந்தாயா ஹனுமான்? உலகத்திலே நான் காண முடியாத ஈவிரக்கம் இந்த ரூபத்தில் காட்டிலே அவதரித்தது. என் குழந்தை செய்த புண்ணியத்தால் நீ இங்கு வந்தாய் ஹனுமான். இனி என் குழந்தையின் பொறுப்பு உன்னுடையது.